ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்மு கிச்சன். நம்ம இந்த கிச்சனில் சாஃப்டான பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இப்போ 2 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், சுடு தண்ணி ஊற்றி மாவை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு மிக்சர் ஜாரில் தேங்காய் சில், 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் அரைச்சி வச்ச தேங்காய் சில் அப்புறம் துருவின வெல்லம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு அதில் பூர்ணத்தை வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.